Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளையொட்டி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் மற்றும் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வுகளில் முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன், மாதவரம் மூர்த்தி, TKM சின்னையா, கழக இளைஞரணி மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் சுபா தேவராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சாலையோர வியாபாரிகளுக்கு நிழற்குடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு பெரியநாயகி அன்னை தேவாலயத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கழக பொதுச் செயலாளரின் நீண்ட ஆயுளுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் பிரார்த்தனை செய்தனர். மேலும் எல்லையில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் ராணுவ வீரர்கள் மற்றும் இந்திய நாட்டிற்காகவும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள ஞான விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. கழக அமைப்புச் செயலாளர் முருகுமாறன் தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர்கள் வாசு முருகையன், சிவக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டப்பட்டு பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டது. திருப்பூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாநகர மாவட்ட மாணவரணி சதீஷ் ஏற்பாட்டில் அனுப்பர்பாளையம் ஜலகண்டேஸ்வரர் கோயிலிலும், சிறுபூழுவப்பட்டி பகுதி செயலாளர் தங்கராஜ் தலைமையில் சாமுண்டிபுரத்தில் உள்ள மகா காளியம்மன் கோயிலிலும் கழக பொதுச் செயலாளர் நீண்ட ஆயுளுடன் வாழவும் மீண்டும் முதல்வராக வேண்டியும் ஆயுஷ் ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து ஆதரவற்றோர் இல்லம் உட்பட பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் பிறந்த நாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இந்து, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களில் வழிபாடு நடத்தப்பட்டது. இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் ஏற்பாட்டில் திந்திரினீஸ்வரர் கோயில், கிறிஸ்தவ தேவாலயம் மற்றும் மசூதியில் வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகளிரணி மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வி ஏற்பாடு செய்திருந்த அன்னதான நிகழ்வை திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். பின்னர் பேருந்து நிலையத்தில் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் வடபழனி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் RS பிள்ளை வீதியில் நகர கழக அம்மா பேரவை செயலாளர் ரூபன் ராஜ் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அசைவ உணவுகளை சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் வழங்கினார். இந்நிகழ்வுகளில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர்கள் பாலசுந்தரம், SE ஏழுமலை மற்றும் மாவட்ட பொருளாளர் KVN வெங்கடேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். வஉசி நகரில் உள்ள பவானியம்மன் திருக்கோவிலில் கழக மாவட்ட மகளிரணி செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான S. நாகரத்னம் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக MGR மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.